எம்ஜிஆர் வந்து அரசு நிலத்தை எடுத்து நடிகைகளுக்கு தாரவாரத்து கொடுத்துட்டாரு அப்படிங்கிற மாதிரியான ஒரு குற்றச்சாட்டை வந்து பொய்யான குற்றச்சாட்டு அவங்க வைக்கக்கூடிய இந்த குற்றச்சாட்டை வந்து சொல்லிக்கிட்டே இருக்காங்க. அது அத்தனையும் பொய், கொஞ்சம் கூட உண்மை கிடையாது. அது உண்மையிலே வந்து அது முதல்ல ஒரு விஷயம், அது வந்து அரசு நிலம் கிடையாது. ஏஆர்எஸ் கார்டன் என்கிற அந்த இப்போ வந்து வளசரவாக்கத்தில் வந்து ஒரு சிவன் கோயில் ஒன்று இருக்குது, கேசவர்த்தினின்னு சொல்லக்கூடிய அந்த ஒரு பஸ் ஸ்டாப்பிங் பக்கத்தில் இருக்கிற அந்த சிவன் கோயிலுக்கு அது கொஞ்சம் அங்கேருந்து தள்ளி போனீங்கன்னா கொஞ்சம் தூரத்துலேயே அந்த ஏஆர்எஸ் கார்டன் ஒரு வலது பக்கத்தில் வரும். அந்த இது வந்து பெரிய மாந்தோப்போடு கூடிய ஒரு மிகப்பெரிய ஒரு இடம். இந்த ஏஆர்எஸ் கார்டன் அப்படிங்கிற அம்பிகா ராதா சரசம்மா ஸ்டுடியோ கார்டன் தோட்டம் இன்றைக்கு சூழலில் வந்து அந்த இடத்துடைய விலை மதிப்பு வந்து அரசு நிலப்படி பார்த்திங்கன்னா 71 கோடி 100 கோடி கிட்டத்தட்ட நியரஸ்ட் வரும்னு வச்சுக்கோங்க. அப்படிங்கன்னு சொல்லுது. 100 கோடின்னு வந்து ஒரு தகவல் இருக்குது. குடியிருப்பு பகுதி, துணிக்கடை, இது எல்லாமே வந்து வேறு யாரோ ஒருத்தருடைய மல்லிகா அப்படிங்கிற ஒருத்தருடைய தனிப்பட்ட தனி சொத்து. அது அரசு சொத்தே கிடையாது, அது அரசாங்க சொத்தே கிடையாது, அரசுக்கும் அதுக்கும் தொடர்பே கிடையாது. இவங்க வந்து தாங்கள் சம்பாதிச்ச பணத்தில் ஒரு அடையாளத்துக்காக வாங்கணும் அப்படின்னு நினச்சி அவங்க பணம் போட்டு வாங்கியிருக்காங்க அப்படிங்கிற விஷயத்தை வந்து சித்ரா லட்சுமணன் அவர்கள் நம்மக்கிட்ட பகிர்ந்துக்கிட்டார்.